ஆளுநர்களை பயன்படுத்தி ஒரு தவறான அரசியலை, அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிற போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. தமிழ்நாடு, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ அல்லது பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் ஆளுநரை கொண்டு ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது என்கிற நிலையும், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களை முடக்கி வைப்பது, வேண்டுமென்றே காலதாமதம் செய்வது போன்ற பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ரவி அவர்கள் இதில் எல்லோரை காட்டிலும் மிக தீவிரமான முறையில் அரசுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றம் இப்பொழுது 10 மசோதாக்களை காலம் கடத்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததை சட்டவிரோத செயல் என குறிப்பிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூறியதை விட கடுமையாக நாம் கூற இயலாது. முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவு காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்பதை விட அவர் இதை உணர்ந்து இது ஒரு கடுமையான தண்டனை மாதிரி. ஏற்கனவே பல முறை நீதிமன்றங்கள் ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்திருக்கிறது. அவர் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அவர் ராஜினாமா செய்வது அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது. அல்லது குடியரசுத் தலைவர் அவரை இப்படி பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதற்காக எந்த குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தாரோ அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.